Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம வந்து சக்க பிரதமன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. இது கேரளால உள்ள ரொம்பவே பாப்புலரான ஒரு பாயசம் ஐட்டம். பலாப்பழம் வச்சு இத பண்ணுவாங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படினு பார்க்கலாம். நல்ல இனிப்பான பழமா எடுத்துக்கோங்க பலாப்பழம். நான் சின்னதா இருக்குதுனால ஒரு 10 போல பலாப்பழம் எடுத்துர்க்கேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துர்க்கேன். அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை வந்து பிழிஞ்சு முதல் பால் தனியா எடுத்து வச்சிருக்கேன் கட்டியான பால். இரண்டாவது பாலையும் மூணாம் பாலையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு அப்புறம் தேங்காவை சின்ன பல்லா வெட்டி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நெய், ஜவ்வரிசி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். வழக்கமாக சக்க பிரதமனுக்கு ஜவ்வரிசி சேர்க்கறதில்ல. நமக்கு வேணால் ஒரு கொழுகொழுப்பு வர்றதுக்காக நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை ஹாட் வாட்டர் விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாகு காய்ச்சணும்னு இல்லை, நல்ல வெள்ளம் கரைஞ்சாக்கில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பலாப்பழத்தை நல்லா கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஜவ்வரிசி வந்து இது கொஞ்சம் பருஞ்சவ்வரிசியாக இருக்கிறதுனால நம்ம தனியாக தான் வேக வச்சுக்கணும். நீங்கள் சின்ன ஜவ்வரிசியாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பலாப்பழத்தோடு சேர்த்து வேக வைக்கலாம். இது பருசாக இருக்கிறதுனால நம்ம தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். முதல்ல நெய்யில் வந்து தேங்காவை வந்து கட் பண்ணி வச்சுக்கொள்ளியா பொடியாக கட் பண்ணி வச்சுக்க தேங்காய் வறுத்து எடுத்துடலாம். தேங்காய் வறுத்த பிறகு நம்ம முந்திரி பருப்பையும் நல்ல பொன்முருவலாக வறுத்து எடுத்துடணுங்க. இப்போ இந்த நெய்யில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பலாப்பழத்தை, இதை போட்டு வதக்கிக்கணும். ரொம்ப நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணுங்க. அந்த வெளிர்ன நிறம் மாறி நல்ல கலராக ஆயிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா இந்த ஜவ்வரிசி சேர்த்துடலாம். பலாப்பழம் நம்ம வதக்கிலேயே நல்லா வெந்திருக்கும். நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அந்த தேங்காய் பால்ல போட்டு இன்னும் நல்லா குக் ஆகிடும் உங்களுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பலாப்பழத்தில் உள்ள இனிப்பை பொறுத்து நீங்க வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த இனிப்பு சுவையை தூக்கி கட்டுறதுக்காக ஒரு துளி போல உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா கொதிச்சுட்டு பச்சை வாடெல்லாம் போயிட்டு ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம முதல் பாலை சேர்த்தலாம். முதல் பால் சேர்த்த பிறகு கொதிக்க விட வேண்டாங்க. லேசா ஓரத்தில் அப்படி வந்து சூடு வந்த உடனே நம்ம அணைச்சிடலாம். இப்போ நம்ம சுவையான பலாப்பழம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஆல் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.